வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி. இந்த வீடியோவில் மரபு பிழையை நீக்குதல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமில் 2-3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா பறவைகளின் இளமை பெயர்கள் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பறவைகளோட இளமை பெயர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கோழி வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோழிங்கிறது கோழி குஞ்சு, குருவிங்கிறது குருவி குஞ்சு அப்படின்னு வரும். மயில்னா மயில் குஞ்சு, குயில் குஞ்சு, காகம் குஞ்சு, மைனா குஞ்சு, வாத்து குஞ்சு, இந்த மாதிரி வரும். புறாவுக்கு வந்து புறா குஞ்சு, ஆந்தை குஞ்சு, இது மாதிரி வரும். அடுத்தது கிளிக்கு வந்து எப்படி வரும்னா கிளி குஞ்சுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கிளி பிள்ளை அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே வரும். அடுத்தது இந்த அன்னம் கழுகு இதுக்கெலாம் வந்து பார்ப்புன்னு வரும். அன்னம் பார்ப்பு, கழுகு பார்ப்புன்னு வரும். இதுக்கெலாம் வந்து குஞ்சுன்னு மாற்றி போட்டக்கூடாது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.